வணக்கம் நேயர்களே, விஷன் 9 டிவிக்காக நான் உங்கள் லக்ஷ்மி நாராயணன். இப்போ நம்ம பார்க்க போகிறது வார ராசி பலன் 17ஆம் தேதியிலேருந்து 23ஆம் தேதி வரை எப்படி இருக்க போதான்னு பார்க்க போகிறோம். எப்போதுமே சொல்கிறதாங்க, லக்னத்துக்கு பாருங்கள், ராசிக்கு பார்ப்பட லக்னத்துக்கு பார்க்க ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும். உதாரணமாக ஒரு மகர லக்னம் விருச்சிக ராசி, நீங்கள் விருச்சிக ராசிக்கான பலன்களை பார்க்கறதோட மகர ராசிக்கான பலன்களை பார்க்கும்போது ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும். முதல்ல வரது பொது பலன்கள், அதுக்கப்புறம் தசா புக்தி பலன்கள். ஸோ உங்களுக்கு என்ன தசா புக்தி அந்தரங்கள் நடக்குதோ அதை மிங்கிள் பண்ணி பார்க்கும்போது ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும். வீடியோட எண்டில் டிப் ஆஃப் த வீக் இருக்குது, மறக்காமல் பாருங்கள். ராசி, ஸோ சிம்ம ராசிக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ராசி அதிபதி சூரியன் வந்து 7ல் இருக்கார். ஸோ 7ல் இருக்கும்போது என்ன மாதிரி விஷயங்களை கொடுப்பாரும்போது நல்ல விஷயங்கள், நல்ல ஏற்றங்களை கொடுப்பதற்கான இப்போ ரொம்ப நல்லா இருக்குது. அது கூடவே வந்து புதன் 2 11ஆம் அதிபதி வரும்போது பெரிய வெற்றிகள், பெரிய லாபங்கள் வருவதற்கான வாய்ப்புலாம் ரொம்ப நல்லா இருக்குது. ஸோ அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களுக்கு 2 மற்றும் 11ஆம் அதிபதியும் 7ல் இருக்கும்போது வியாபாரம் சார்ந்த விஷயங்கள், சுப நிகழ்ச்சிகள் சார்ந்த விஷயங்கள் கைகூடுவதற்கான வாய்ப்புலாம் ரொம்ப நல்லா இருக்குது. 3 மற்றும் 10ஆம் அதிபதியான சுக்கிரன் அது வந்து 8ல் வந்து உச்சமாக இருக்கும்போது கொஞ்சம் தொழில் ரீதியான விஷயங்கள் ரொம்ப கவனமாக இருக்கணும். ஏதாவது டாக்குமெண்ட் எல்லாம் கையெழுத்து போகிறீங்கன்னா 1க்கு 10 வாட்டி வந்து யோசித்து கையெழுத்து போகிறது ரொம்ப நல்லதுங்க. ஸோ கொஞ்சம் சின்ன மன உளைச்சல் வரதுக்கான வாய்ப்புகளும் ரொம்ப கவனமாக இருக்கணும். பிரயாணங்கள், சிறு தூர பிரயாணங்களெல்லாம் வந்து கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்குது, ரொம்ப நல்லது. மற்றபடி 4 மற்றும் 9ஆம் அதிபதி செவ்வாய் 11ல் இருக்கும்போது பெரிய லாபங்கள், பெரிய வெற்றிகள் வருவதற்கான தாய் தந்தையான நல்ல லாபங்கள், நல்ல ஒரு வளர்ச்சி கிடைக்கிறதுக்கான வாய்ப்புலாம் ரொம்ப நல்லாயிருக்கு. ரியல் எஸ்டேட், வண்டி வாகனங்கள் மூலியமாக ஒரு தொழில் பண்ணுறவங்களும் பெரிய லாபங்கள் எழுதி தரதுக்கான வாய்ப்புலாம் ரொம்ப நல்லாயிருக்கு. அதுக்கப்புறம் 5ஆம் அதிபதி, ஸோ 5ஆம் அதிபதியான குரு, 5 மற்றும் 8ஆம் அதிபதியான குரு வந்து பார்த்திங்கன்னா ஒரு பரிவர்த்தனை வருதுங்க. சுக்கிரன் குரு அவருடைய பரிவர்த்தனை இருக்கும்பொழுது என்ன மாதிரி விஷயங்கள் இருக்கும்போது தொழில் ரீதியான விஷயங்கள் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். இதில் வந்து பார்த்திங்கன்னா எதாவது பெருசாக நான் அதை பண்ணுறேன்னு சொல்லிட்டு பெரிய அகலக்கால் வச்சு நிறைய கடன்களில் மாட்டுறதுக்கான வாய்ப்பு ரொம்ப கவனமாக இருக்கணும். ஸோ அந்த மாதிரி விஷயங்கள் மட்டும் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருந்துங்க. குழந்தைகள் விஷயங்களையும் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருந்துங்க. குழந்தைகள் எது கேட்டாலும் வாங்கி கொடுக்குறேன்னு சொல்லிட்டு கடன் வாங்கி கொடுக்குறதோ இல்லை வாக்குவாதங்கள் ஏற்படுறதெல்லாம் கொஞ்சம் தவிர்த்துக்கிறது ரொம்ப நல்லது. ஸோ அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களுக்கு 6ஆம் அதிபதி, ஸோ 6ஆம் அதிபதி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து 7ல் இருக்குது. ஸோ அதில் வந்து என்ன மாதிரி விஷயங்களை பண்ணும்போது 6ஆம் அதிபதி 7ல் இருக்கும்போது அதுவும் வந்து ஒரு குருடைய ஸ்தானத்தில் இருக்கும்போது தொழில் ரீதியான விஷயங்களும் சரி, கொஞ்சம் எமோஷன்ஸ் இருக்கும். கணவன் மனைவிக்குள்ள ஒரு ஸ்ட்ரெஸ்ஸஸோ டென்ஷன்ஸோ வரதுக்கான வாய்ப்பாகவும் ரொம்ப கவனமாக இருக்கணும். அதுக்கப்புறம் பார்க்கும்போது 8ஆம் அதிபதியான குருவும் பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து பரிவர்த்தனை வந்து 8லேயே இருக்கிற மாதிரி தான். ஸோ அதனால் வந்து கொஞ்சம் கவனமாக இருங்க. தொழில் ரீதியான விஷயங்களும் சரி, ஏதாவது வாக்குவாதங்கள் வரதுக்கான வாய்ப்பெலாம் இருக்கணும், கொஞ்சம் கவனமாக இருக்கிறது ரொம்ப அவசியம். பூர்வீகம் சம்பந்தமான விஷயம் கொஞ்சம் கவனமாக இருந்துங்க. அதுக்கப்புறம் வந்து உங்களுக்கு 4 9ஆம் அதிபதியான செவ்வாய் வந்து 11ல் இருக்கும்போது நல்ல லாபங்கள் எழுதி தரதுக்கான வாய்ப்புகளை கண்டிப்பாக கொடுத்துடுங்க. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா அப்பா அம்மாவனால் நல்ல லாபங்கள், நல்ல ஏற்றங்கள் வருவதற்கான வாய்ப்பு ரொம்ப சிறப்பாக இருக்குது. அதுக்கப்புறம் 10ஆம் அதிபதி சுக்கிரன் உச்சமாக இருந்தாலும் அது வந்து ஒரு 8ஆம் இடமாக இருந்து அது ஒரு உச்சமாக இருந்து கொஞ்சம் தொழில் ரீதியான விஷயங்களை கொஞ்சம் கவனமாக இருக்கணும். பெரிய அளவில் வந்து ஒரு பெரிய காசு வருது, பெரிய பணம் வரப்போகுதுன்றதுக்காக அகலக்கால் வைக்காமல் இருக்குது ரொம்ப நல்லதுங்க. ஏன்னா 3 10 புதிய ஒப்பந்தங்கள் கிடைக்கும். பட் இருந்தாலும் அதில் ஏதாவது கிளாஸில் மாற்றுறதுக்கான வாய்ப்புலாம் கொஞ்சம் படித்து கையெழுத்து போகிறது ரொம்ப நல்லதுங்க. ஸோ அதுக்கப்புறம் பார்க்கும்பொழுது ஏன்னா அந்த மாதிரி ஒரு விஷயங்கள் வந்து கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்குது ரொம்ப நல்லது. அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களுடைய 11ஆம் அதிபதி, ஸோ 11ஆம் அதிபதி புதன் வந்து பார்த்தீங்கன்னா 7ல் இருக்கும்போது வியாபாரத்தை வந்து பெரும் வெற்றி, பெரும் வளர்ச்சி கிடைக்கிறதுக்கான வாய்ப்புலாம் ரொம்ப நல்லா இருக்குங்க. ஸோ இதுவரை பார்த்தது பொது பலன்கள். இப்போ பார்க்க போது தசாபுக்தி பலன். சிம்ம லக்னமாக இருந்த சூரிய தசாபுக்தி அந்த சூரியன் வந்து 7ல் இருக்கும்போது நல்ல வெற்றிகள், பெரிய லாபங்கள் வருவதற்கான ரொம்ப சிறப்பாக இருக்குது. பட் இருந்தாலும் வந்து இதில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 3-4 நாட்கள் வந்து ஒன்றும் பிரச்சனை கிடையாதுங்க. ஒரு 6 வீக்கெண்டுன்னு வச்சுமே, ஒரு சனி ஞாயிறில் மட்டும் கொஞ்சம் எமோஷன்ஸ் வரும். ஏன்னா வந்து அது வந்து ராகுடைய சார்ந்தும் ராகு 8ல் இருக்கும்போது சின்ன எமோஷன்ஸை ஏற்படுத்துறதுக்கான வாய்ப்புகளும் ரொம்ப கவனமாக இருக்குது காலகட்டங்கள். அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களுடைய சிம்ம லக்னமாக இருந்து சந்திர தேசாபதி, சந்திரன் வந்து சிறப்பான ஏற்றங்கள், நல்ல லாபங்கள் வருவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. பூமி சம்பந்தமான விஷயம் பெரிய வெற்றிகள், மற்றபடி ஒரு பழைய ஒரு இடத்த விற்றுட்டு புதிய இடம் வாங்குறது, புதிய வண்டி வாங்குறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப நல்லா இருக்குது. தாயோட உடல்நலம் சார்ந்த விஷயங்களை கொஞ்சம் கவனமாக இருக்குது ரொம்ப அவசியம். சிம்ம லக்னமாக இருந்து செவ்வாய் தசாபதி சிறப்பான பலன்கள். 4 9ஆம் அதிபதி 11ல் இருக்கும்போது வெளிநாட்டில் பெரும் பணம் வருவதற்கான வாய்ப்பு, தாயார் தந்தையார்னால் நல்ல லாபங்கள் வருவதற்கான வாய்ப்பு, மேற்படிப்பு சம்பந்தமான விஷயங்களை பெரிய வெற்றி கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு ரொம்ப நல்லா இருக்குது. சிம்ம லக்னமாக இருந்து உங்களுக்கு வந்து ராகு தசாபுத்தி, ராகு வந்து 8ல் இருக்காருங்க. 8ல் இருந்து அது சனியுடைய சாலும் கணவன் மனைவிக்கு நல்ல உள்ளுக்குள்ளேயே வந்து ஒரு புகைச்சல், உள்ளுக்குள்ளேயே ஒரு எமோஷன்ஸ் கிரியேட் ஆகிறதுக்கான வாய்ப்புலாம் ரொம்ப கவனமாக இருக்கணும். ஸோ உள்ளுக்குள்ளேயே வச்சுக்கிறதுனால வந்து நமக்கு ஒன்றும் ஆகப்படல, அதனால் உட்காந்து பேசிக்கிறது ரொம்ப நல்லது. ஸோ கொஞ்சம் பார்த்து பண்ணிக்கங்க. அதுக்கப்புறம் பார்க்கும்போது சிம்ம லக்னமாக இருந்து குரு தசாபுத்தின்னு குரு வந்து பார்த்திங்கன்னா ஒரு பரிவர்த்தனை இருக்குங்க. சுக்கிரன் குரு வந்து பார்த்திங்கன்னா 8 மற்றும் உங்களுக்கு வந்து 10ஆம் அதிபதியுடைய பரிவர்த்தனை தொழில் ரீதியான விஷயங்களை ரொம்ப கவனமாக இருக்கணும். ஸோ மாமியார் சம்மந்தமான விஷயங்கள் வந்து இது பேசும்போது பழகும்போது கொஞ்சம் கவனமாக இருக்கிறது ரொம்ப நல்லது. அதனால் ஒரு பெரிய பிரச்சனையே ஒரு ஸ்ட்ரெஸ்ஸும் வரும். அதனால் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்குது ரொம்ப நல்லது. குழந்தைகள் விஷயங்களையும் பூர்வீக சம்மந்தமான விஷயம் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கிறது ரொம்ப நல்லதுங்க.
ஸோ அதில் கொஞ்சம் பார்த்து நடந்துங்க. ஸோ சிம்ம லக்னமாக இருந்து உங்களுக்கு வந்து சனி தசாபுத்திகளும் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கணும். புதன் தசாபுத்தி அந்தரங்களில் வந்து பார்த்தீங்கன்னா பெரிய பணங்கள் வர்றது, பெரிய லாபங்கள் வர்றதுக்கான, பெரிய வியாபாரம் பண்ணுறதுக்கான ரொம்ப நல்லாயிருக்கு. சிம்ம லக்னமாக கேது தேசம், கேது வந்து 2ல் இருக்கார். கொஞ்சம் பார்த்து பேசணும். மற்றபடி வந்து பொருள் வரவுலாம் ரொம்ப நல்லா இருந்தாலும் பேசும்போது கொஞ்சம் வெடுக்குன்னு பேசுவீங்க. ஸோ அது மட்டும் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருந்துக்கிட்டிங்கனாலே போதும். குடும்பத்தில் வந்து கொஞ்சம் கனிவாக நடக்கிறதுக்கு பாருங்கள். ஏன்னா வந்து அங்கே வந்து கொஞ்சம் கடிக்கிறது, குடும்பத்துக்காக கொஞ்சம் சின்னதாக கடன் வாங்குறதுனால ஒரு எமோஷன் வரதுக்கான வாய்ப்புலாம் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். ஸோ அதுக்கப்புறம் பார்க்கும்போது சிம்ம லக்னம் அது சுக்கிர தசாபுத்தி, சுக்கிரன் வந்து 8ல் உச்சமாகறாருங்க. ஸோ அது வந்து 10ஆம் அதிபதியோட ஒரு பரிவர்த்தனை இருக்கும்போது கவனமாக இருக்கணும். தொழில் ரீதியான விஷயங்கள் வந்து ஏதாவது பெரிய லாக்கில் மாட்டுறதுக்கான வாய்ப்பு ரொம்ப கவனமாக இருக்கணும். காலகட்டங்கள் ஸோ நல்ல எந்த விஷயமாக இருந்தால் 1க்கு 4 வாட்டி யோசித்து நீங்கள் வந்து டைம் எடுத்துக்கோங்க. ஏன்னா நிறைய பிஸ்னஸில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு எமோஷனாக நம்மளை ஒரு பாண்ட் பண்ணுவாங்க. இல்லை நீ பண்ணிவிடுங்க, கையெழுத்து போட்டுருங்க, பார்த்துக்கலாங்க, அதுங்க இதுங்கன்னுவாங்க. அது ஒரு எமோஷனலாக நம்மளை வந்து பண்ண வைப்பாங்க. ஸோ அந்த மாதிரி விஷயத்தில் போய் கையெழுத்து போகிறதுக்கு முன்னாடி இல்லைங்க எனக்கு 1 நாள் டைம் கொடுங்க, 2 நாள் டைம் கொடுங்கன்னு சொல்லிட்டு டைம் வாங்கிக்கிறது ரொம்ப நல்லதுங்க. ஸோ அதனால் டைம் வாங்கிக்கிட்டிங்கன்னா அதெல்லாம் சேஃபராக இருக்கலாம், ஏன்னா யோசிக்கலாம், அதுதான் விஷயம். ஸோ அதனால் கொஞ்சம் கவனமாக இருக்கிறது ரொம்ப நல்லது. ஸோ பார்த்து நடந்துங்க. என்னை பொறுத்தவரை பிரார்த்தனை ரொம்ப அவசியங்க. 3 வேளை சாப்பாடு எப்படி அவசியமோ, ஒரு வேளை தூக்கம் எப்படி அவசியமோ, அந்த மாதிரி ஒரு பிரார்த்தனை வந்து ரொம்ப அவசியம். மனதார இறைவன் வந்து பிரார்த்தனை பண்ணுங்கள். பெரியவர் வந்து என்ன சொல்லுவார்னா, நல்லா இருக்கும்போது பிரார்த்தனை பண்ணிடணும். நிறைய பேர் வந்து நம்ம நல்லா இருக்கும்போது இறைவனை நினைக்கிறதே கிடையாது. ஏதோ வயசாகிடுச்சு, ஒரு காலகட்டத்தில் நம்ம ரொம்ப கஷ்டத்தில் இருக்கோம். அந்த காலகட்டத்தில் தான் வந்து எத்த தின்ன பித்தம் தெளின்னு சொல்லிட்டு சாமியை போய் பார்க்குறோம். நல்லா இருக்குமோ நல்லா இல்லையோ டெய்லி வந்து இறைவனை வழிபாடு பண்ணுறது வந்து வழக்கமாக வச்சுக்கோங்க. அது என்ன சாமி வேணால் இருக்கட்டும், அது உங்களுக்கு என்ன சாமி பிடிக்குதோ அந்த சாமியை வந்து மனதார டெய்லி வந்து ஒரு டைம், ஒரு 5 மணி காலையில், இல்லையா எனக்கு காலையெல்லாம் எந்திரிக்க பழகமே இல்லை, நைட் படுக்கிறதே 2 மணிங்கன்னா நைட்டு தூங்குறதுக்கு முன்னாடி ஒரு அரை மணி நேரம், அது என்ன டைமாக இருந்தாலும் சரி, ஒரு அரை மணி நேரம் உட்காந்து பொறுமையாக உங்கள் தெய்வத்தை வந்து சாண்டிங் பண்ணுங்கள். சாண்டிங்கிறது வந்து ஓம் நமச்சிவாய ஓம் நமச்சிவாயம் அந்த ஈஸ்வரன் உள்ளே இருக்கிறதா ஃபீல் பண்ணி பண்ணணும். இறைவன் உங்களோட இருக்கிறதா ஃபீல் பண்ணணும். அந்த ஃபீல் தான் ரொம்ப மெயின். ஸோ அந்த மாதிரி பண்ணிட்டு வந்தீங்கன்னா ஒரு காலகட்டத்தில் வந்து இறைவன் உங்களோட ஒன்றிடுவார். அதுக்கப்புறம் நீங்கள் எதை பற்றியும் கவலைப்பட வேணாம், எல்லாமே அடித்து தூள் கலப்பிடலாங்கிறது தான் உண்மையான விஷயம். ஸோ அதனால் பிரார்த்தனை ரொம்ப அவசியங்க. ஸோ இதில் வந்து இப்போ பார்க்க போகிறது டிப் ஆஃப் த வீக். ஸோ டிப் ஆஃப் த வீக்கில் வந்து பார்த்தீங்கன்னா மேஜராக வந்து இப்போ வந்து ராகு கேது பயிற்சிகள் வருது. இதில் வந்து நிறைய ராசி பலன்களை வச்சு நிறைய பேர் வந்து அதாயிடுமோ இதாயிடும் ரொம்ப பயந்துட்டு இருக்காங்க. ஸோ அதெல்லாம் ஒன்றும் இல்லைங்க. ராகு கேது பயிற்சிகள் வந்து ஒரு கர்மா கிரகங்கள் வந்து உங்களுடைய ஜனனகால ஜாதகத்தில் வந்து அந்த கிரகத்து மேலே பிரயாணிக்கும் போது தான் உங்களுக்கு பெரிய பிரச்சனைகளே கொடுக்கும். அதே நேரத்தில் வந்து உங்களுக்கு தசாபுக்தி காலகட்டங்களில் வந்து இப்போ ராகு தசாபுத்தி அந்தரங்களோ இல்லை ஒரு கேது தசாபுத்தி அந்தரங்களோ இருக்கிறவங்களுக்கு தான் வந்து இது வந்து பெருசாக பாதிக்கும். ஸோ உதாரணமாக எப்படி சொல்லணும்னா, இப்போ வந்து மீனத்தில் இருந்ததுங்க. ஸோ மீனத்துலேருந்து இப்போ வந்து ராகு எங்கே போகிறார், கும்பத்துக்கு போகிறார். ஸோ கும்பத்துக்கு போகும்போதே என்ன இருக்கும்னு பார்ப்போம். ஸோ கும்பத்தில் இருக்கும்போது என்ன ஆகுதுன்றது வந்து சின்னதாக வந்து ஒரு ஷார்ட்டாக சொல்கிறேன். இப்போ கும்பத்தில் ராகு போகும்போது என்ன மாதிரி விஷயம், இப்போ சப்போஸ் உங்களுக்கு வந்து கும்பத்தில் வந்து இப்போ நீங்கள் ஒரு உதாரணம் சொல்லுங்கள், ஒரு மேஷ லக்னக்காரரால் இருக்கீங்க. ஸோ கும்பத்தில் ராகு போது 11ல் ராகு வந்து சிறப்பான பலன்களை கொடுப்பாருன்னு எல்லோரும் ஆகாவும் பாராட்டுவாங்க, கரெக்டுங்களா? ஆனால் இப்போ அதே இடத்துல வந்து உங்களுக்கு வந்து சூரியன் இருக்குன்னு வச்சுக்கோமே, ஒரு சூரியன் ஒரு கிரகம் வந்து உங்களுக்கு வந்து அங்கே இருக்குது அப்படின்னு வச்சுக்கிட்டிங்கன்னா, அப்போது என்ன மாதிரி விஷயங்கள் பண்ணணும், குழந்தைகள் விஷயங்கள், அதாவது அந்த சூரியனும் ராகுவும் இணைகிற அந்த காலகட்டத்தில் எப்போதுமே இருக்காது. அந்த 1.5 வருஷம் ஃபுல்லாகவே அடிப்படாது, 2 மாதம் வச்சு செஞ்சிடும். அந்த சூரியன் ராகு அப்படி கனெக்ட் ஆகிற அந்த இடம் இருக்குது பாருங்கள், அந்த டைமில் குழந்தைகள் விஷயங்களில் ரொம்ப ஒரு ஸ்ட்ரெஸ்ஸையும் மன உளைச்சலையும் கண்டிப்பாக கொடுத்துரும். அந்த பாதிப்பு வந்து அடிச்சதுன்னு வைங்களேன், அடிச்சதுன்னா அதுலேருந்து வெளியில் வந்து ஒரு 2 மாதம் ஆகும். அந்த அளவுக்கு ஒரு மனக்கலக்கத்தை கண்டிப்பாக கொடுத்துரும். அது எப்படி வரும்னா, நீங்கள் எப்படி இது ஓமானம் பண்ணிக்கணும்னா, ராகுங்கிறது ஒரு பெரிய லாரிங்க, ஓகேங்களா? நீங்கள் வந்து ஒரு பைக்கு, ராகு வந்து அந்த சூரியனை வந்து அப்படி அந்த கனெக்ட் ஆகிற அந்த டைம் இருக்குது பார்த்தீங்களா, லாரி வந்து சைக்கிள் அடிச்சதுன்னா என்னாவும், பைக் அடிச்சதுனாவும் பைக்கு சேதாரம் அதிகமாக இருக்கும், ஓகேங்களா? இது வந்து நம்ம கர்மா தான், நம்ம பண்ணதோட ஒரு பழைய கர்மா வந்து இப்போ அடிக்கிறது தான் இது. ஸோ உங்கள் ஜனனகால ஜாதகத்தில் சப்போஸ் சூரியன் கும்பத்தில் இருக்குது, அப்போ ராகு அதை அட்டாக் பண்ணுற அந்த காலகட்டத்தில் அந்த டிகிரியில் கனெக்ட் ஆகும்போது அப்போது உங்களுக்கு அந்த எமோஷன், இப்போ குழந்தைகள் 5ஆம் பாவாதிபதியாக வரும்போது மேஷ லக்னத்துக்கு 5ஆம் பாவாதிபதியாக லாபங்களை கொடுப்பார், எல்லாமே கொடுத்தாலும் அந்த அட்டாக்கிங் டைமில் வந்து பெரிய ஒரு ஸ்ட்ரெஸ்ஸை கொடுத்துரும். அதில் இதை அடித்து முதல் 1 மாதம், அதுக்கு அடுத்த மாதம் கிட்டத்தட்ட 2லேருந்து 3 மாதம் நீங்கள் வந்து அந்த 2வது மாதம் ரொம்ப ஹெவியாக எஃபெக்ட் ஆகும். 3வது மாதம் அந்த காயங்கள் ஆறதுக்கு ஒரு மாதம். ஸோ அந்த அளவுக்கு வந்து ஒரு எஃபெக்டை கண்டிப்பாக கொடுத்துரும். ஆனால் அங்கே கிரகம் இருக்கணும். கிரகம் இல்லைன்னா அதை பற்றி கவலையே பட வேணாம், ஒன்றுமே ஆகாது, ஜாலியாக இருந்துடலாம். யாருமே வந்து அதை பற்றி கவலையே பட வேணாம், ஓகேங்களா? இப்போ சப்போஸ் வந்து சந்திரன் இருக்குன்னு வச்சுமே, சந்திரன் இருக்குன்னா என்ன, 4ஆம் தேதி தாயாரோட உடல்நலம் சார்ந்த விஷயங்களையோ தாயார் விஷயங்களும் பெரிய பாதிப்பை ஏற்படுத்தும். வண்டி வாகனம்
வாகனங்கள் மூலியமாக ஒரு பெரிய ஆக்சிடென்ட்ஸ் இந்த மாதிரி விஷயங்கள் நடக்கிறதுக்கான வாய்ப்பில் கண்டிப்பாக ஏற்படுத்தும். ஸோ அதனால் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் அப்படிங்கிறத நம்ம வந்து மைண்டில் வச்சோம். அதுவும் அந்த ராகு இப்போ ஒன்றோட ஒரு 10 டிகிரியில் இருக்கணும், ராகுவும் சந்திரனும் 10 டிகிரியும் ஒரு 8 டிகிரியில் இருக்கும்போதே வந்து அது இணைவை வந்து நம்ம கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கணுங்கிறத வந்து மைண்டில் செட் பண்ணிக்கிட்டிங்கன்னா அதில் நல்லது. ஸோ இது இப்படி தான் கேதுவும் வந்து பார்த்திங்கன்னா இப்போ சிம்மத்துக்கு வராது. சிம்மத்தில் வந்து சப்போஸ் சூரியன் அங்கே இருக்குன்னு வச்சுமே, கேது சூரியன் ரெண்டுமே இணையுதுன்னு வச்சுக்கோங்க. உங்கள் ஜனகால ஜாதகத்தில் வந்து சிம்மத்தில் சூரியன் இருந்து அங்கே கேது அட்டாக் ஆச்சுன்னா கண்டிப்பாக அப்போ குழந்தைங்க வந்து உங்களை வந்து ஒரு பெரிய வழக்குகளையோ பிரச்சனையோ உருவாக்கி ரொம்ப ஸ்ட்ரெஸ் பண்ணிடுவாங்க. அது ஒரு 3 மாதம் தான், 1.5 வருஷம்லாம் இருக்காது. நல்லா புரிஞ்சு 3 மாதம் மேக்ஸிமம் 3 மாதம் அந்த ஸ்ட்ரெஸ்ஸை கண்டிப்பாக இருக்கும். அதுக்கப்புறம் சரியாயிடும். ஸோ அதனால் வந்து இப்படித்தான் ராகு கேது பேச்சுங்கிறது நடக்குமே ஒழிய அங்கே கிரகங்கள் இல்லாத, எனக்கு அங்கே கிரகமே இல்லைங்க, கும்பத்தில் கிரகம் இல்லைங்க, சிம்மத்தில் கிரகம்னா ராகு கேது ஒன்றும் பெரிய ப்ராப்ளத்தை பண்ணாது. அதே நேரத்தில் வந்து ஒரு 8ல் போகுதுன்னு வச்சுக்கோங்க. இப்போ மகர லக்னக்காரர்கள் இருக்காங்க. ஸோ மகர லக்னக்காரர்கள் வந்து 8ல் கேது போகுதுன்னா கிரகம் இல்லைன்னா சின்ன பாதிப்பு இருக்கும். அந்த தசாபத்தியாந்திரங்களும் ஒரு சின்ன பாதிப்பில் ஒரு மன உளைச்சல் இருக்கும். கிரகங்கள் வந்து மாட்டுச்சுன்னு வைங்க, அப்போது வச்சு செஞ்சுருங்க தான் உண்மையான விஷயம். நான் சொன்ன மாதிரி தான், நின்றுட்டுருக்க வண்டியில் லாரி அடிக்கிறது தான் மேட்ரு, வேறு ஒன்றும். இப்போ சூரியன் இருக்குன்னா அது சூரியன் மேலே வந்து ராகு வரும்போது டமால் அடிச்சுன்னா அந்த பாதிப்பை கொடுக்கும். சில நேரங்கள் வந்து ராகு மேலே சொல்ல, அது வேறு சப்ஜெக்ட்டு, அது இன்னொரு வீடியோவில் பார்ப்போம். பட் இது தான் ராகு கேது பேச்சே வழியாக உங்களுக்கு கிரகங்கள் இல்லைன்னா ராகு கேது பேச்சில் வந்து இன்னும் பெரிய ப்ராப்ளங்களை ஏற்படுத்தாது. ஸோ அதனால் வந்து நீங்கள் சந்தோஷமாக இருக்கலான்றது தான் உண்மையான விஷயம் சொல்லிட்டு உங்களோட விட இதுக்கு வந்து பரிகாரம் கேட்பீங்க. ஸோ பரிகாரங்கிறது வந்து ஒன்றுமே இல்லைங்க. இந்த புத்துக்கோயில்கள் இருக்கு இல்லையா, புத்துக்கோயில் வழிபாடு ஒரு சிறப்பான ஒரு பரிகாரம். சித்தர்கள் சமாதிகளுக்கு சென்று வழிபாடு பண்ணுறது ரொம்ப சிறப்பான பரிகாரங்கள். அன்னதானம் பண்ணுறது சிறப்பான. இந்த 3 பரிகாரத்தில் நீங்கள் எதை வேணால் சூஸ் பண்ணிக்கிங்க. உங்களுக்கு எது வந்து எலிஜிபிளாக இருக்குன்னா, எனக்கு பொறுத்தவரை வந்து நீங்கள் சாப்பாடோ சுண்டலோ வந்து ஒரு பிரசாதமாக கொடுக்கறதை விட யாராவது கஷ்டப்படுறனுக்கு ஒரு 2 கிலோ அரிசியை வாங்கி கொடுத்துருங்க. அவன் குடும்பத்தோடு சாப்பிடுவான்ல. நீ உட்காந்து தோண்டையே வச்சுக்கிட்டு உட்காந்து கொடுத்துட்டு இருக்கிறதெல்லாம் வந்து வேலைக்காகாது. ஸோ அந்த மாதிரி அரிசியாக கொடுத்துருங்க. ஸோ அது ரொம்ப சிறப்பு. ஓகேங்களா? ஸோ நல்ல விஷயங்கள், நல்ல மாற்றம், ஒரு பிரார்த்தனை அவசியம். அதார இறைவனை பிரார்த்தனை சிறப்பான பலன் கண்டிப்பாக இருக்கும்.